Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் chicken 65 ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம full வீடியோவும் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிளேட்ல வந்து ஆனியனை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு மல்லி இலை, அப்புறம் புதினா இதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி இதல வந்து ஆட் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு 6 ல இருந்து 5 பீஸ் கிட்ட எடுத்துர்க்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு நான் வந்து chicken 65 பவுடர் தான் போடுறேன். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்ல. அதையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இது வந்து தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அத போட்டுட்டு இத ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சீரகத்தூள் அது வந்து போட்டா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். சீரகத்தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க போன்லெஸ்னாலும் சரி போன்னாலும் சரி அந்த சிக்கன் பீசஸ் போட்டு இதல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது வந்து கொஞ்சம் ஊற வச்சா நல்லா இருக்கும். இப்போ இது கிறிஸ்பினஸ் இதுக்கு வேணும். அதுக்காக நம்ம வந்து கார்ன் ஃப்ளவரும் அதுக்கு அப்புறமேலு அரிசி மாவும் எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இத வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. இது கண்டிப்பா யூஸா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. அதனால கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் சூடானோனே இதுல பீசஸ ஒண்ணொண்ணா அதுல போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. ஏன்னா உடனே போட்டோனே எல்லாம் ஸ்ப்ளிட் ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்ல போடும்போது அந்த சிக்கன்ல அது நல்லா கோட் ஆகும். நீங்க கடிச்சு சாப்பிடும்போது ஆனியன் எல்லாமே சேர்ந்து கிறிஸ்பியா இருக்கும். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்க்கு பதிலா இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணி கூட நீங்க போடலாம். அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர்ல வருது பாருங்க. கலர் எதுவுமே நான் போடல. அந்த 65 பொடி தான். அதனால எவ்வளவு அழகா கலர் ரெட் இருக்கு பாருங்க. ரெண்டு சைடும் இத நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்டா குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சிக்கன் 65 வந்து ரெடி. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் thank you friends.